இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் Term 1 சோஷியல் சயின்ஸில் சாப்டர் நம்பர் 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பாடத்தில் உள்ள கேள்வி பதிலை பார்க்கலாம். கேள்வி எண் 1. பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது? விடை 4 காவிரி. கேள்வி எண் 2. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் டேஷ். பதில் 1 விஜயாலயன். கேள்வி 3. சோழ பேரரசின் மாபெரும் வலிமை பெற்ற பேரரசர் டேஷ். பதில் 3 முதலாம் ராஜராஜன். கேள்வி எண் 4. தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தவர் டேஷ். விடை 3 முதலாம் ராஜராஜன். கேள்வி எண் 5. முதலாம் ராஜராஜனின் மகன் டேஷ். பதில் 2 முதலாம் ராஜேந்திரன். கேள்வி எண் 6. கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் டேஷ். விடை 1 முதலாம் ராஜேந்திரன். கேள்வி எண் 7. முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுதப்பட்டது டேஷ். விடை 4 கங்கை கொண்ட சோழபுரம். கேள்வி எண் 8. தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர் டேஷ். விடை 1 முதலாம் ராஜேந்திரன். கேள்வி எண் 9. ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற ராஜேந்திர சோழனுக்கு உதவியது எது? விடை 3 கப்பற்படை. கேள்வி எண் 10. விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் டேஷ். அதிராஜேந்திரன். விடை 2. கேள்வி எண் 11. முதலாம் குலோத்துங்கன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? விடை 1 சாளுக்கிய சோழன். விடை கேள்வி எண் 12. மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டிய அரசன் டேஷ். விடை 3 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். கேள்வி எண் 13. சோழ பேரரசில் யுவராஜாக்கள் எந்த பணிக்கு பணி அமர்த்தப்பட்டனர்? 4 மண்டல ஆளுநர். 14ஆம் கேள்வி. சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு டேஷ். விடை 4 கூற்றம். 15வது கேள்வி. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் டேஷ். 2 உத்திரமேரூர். கேள்வி எண் 16. சோழ அரசில் காணிக்கடன் என்பது டேஷ். 1 நிலவரி. 17வது கேள்வி. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது டேஷ். 2 வாய்க்கால். கேள்வி எண் 18. சைவ திருமுறையை தொகுத்தவர் டேஷ். 4 நம்பியாண்டார் நம்பி. 19வது கேள்வி. சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணும் இடம் டேஷ். 4 தஞ்சாவூர். 20வது கேள்வி. சோழர் கால இலக்கியங்கள் டேஷ். 3 1 மற்றும் 2 பெரிய புராணம் கம்பராமாயணம். 21வது கேள்வி. சோழ அரசில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? 2 பள்ளிச்சந்தம். 22வது கேள்வி. எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் டேஷ். 1வது பதில் முதலாம் ராஜேந்திரன். 23வது கேள்வி. மேற்கு ஆசியர்கள், அரேபியர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு டேஷ். 1 அஞ்சு வண்ணத்தார். 24வது கேள்வி. டேஷ் அஞ்சு வண்ணத்தார் என அறியப்பட்டனர்? 3 கடல் சார் வணிகர். கேள்வி எண் 25. சோழ அரசில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர்? 1 மணி கிராமத்தார். கேள்வி எண் 26. முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் டேஷ். 2 கொற்கை.
கேள்வி எண் 27. பாண்டியர்களின் தலைநகரம் டேஷ். 1 மதுரை. 28வது கேள்வி. களப்பிரர் ஆட்சியை முடித்த பாண்டிய அரசர் டேஷ். 4 கடுங்கோன். 29வது கேள்வி. சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்பட்ட அரசன் டேஷ். 3 அரிகேசரி மாரவர்மன். கேள்வி எண் 30. அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் டேஷ். திருஞான சம்பந்தர். 3வது பதில். 31. அரிகேசரி மாரவர்மன் சுமார் டேஷ் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. 8000. 2வது பதில். கேள்வி எண் 32. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுபவர் டேஷ். 3 அரிகேசரி மாரவர்மன். 33வது கேள்வி. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் டேஷ். 4 இரண்டாம் ராஜசிம்மன். 34வது கேள்வி. 13ஆம் நூற்றாண்டில் இறுதியில் இந்தியாவின் கீழ்க்கண்ட எந்த பகுதிக்கு மார்க்கோ போலோ 2 முறை சென்றார்? 4 காயல். 35வது கேள்வி. மார்க்கோ போலோ தனது பயண குறிப்புகளில் எது பற்றி கூறுகிறார்? 4 உடன்கட்டை ஏறுதல். கேள்வி எண் 36. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகில் மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் டேஷ். 1 மார்க்கோ போலோ. 37வது கேள்வி. எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தர பாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார்? 4 கண்ணனூர். 38வது கேள்வி. சுந்தர பாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக இருந்தவர்கள் டேஷ். 1 விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன். கேள்வி எண் 39. மாரவர்மன் குலசேகரனுடன் கூட்டு அரசராக பணியாற்றியவர் டேஷ். வீரபாண்டியன். கேள்வி எண் 40. மாலிகபூரின் இந்திய படையெடுப்புக்கு காரணமாக இருந்தவர் டேஷ். சுந்தர பாண்டியன். 4வது பதில். 41வது கேள்வி. மதுரை பொது மக்களால் எவ்வாறு போற்றப்பட்டு வந்தது? 1 கூடல் நகரம். கேள்வி எண் 42. சதுர்வேதி மங்கலம் டேஷ் என அழைக்கப்பட்டது? 3 பிராமணர் குடியிருப்பு. 43வது கேள்வி. பாண்டிய அரசில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 2 உத்தர மந்திரி. கேள்வி எண் 44. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது? 1 எழுத்து மண்டபம். 45வது கேள்வி. பாண்டிய பேரரசின் கிராம நிர்வாக தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு டேஷ். விடை 2 மானூர் திருநெல்வேலி. கேள்வி எண் 46. புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ள ஊர் டேஷ். 3 மதுரை. 47வது கேள்வி. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்க வசதிகளை செய்த நிறுவனம் டேஷ். பதில் 4 ஜலாலுதீன் வணிக நிறுவனம். கேள்வி எண் 48. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 3 குதிரை செட்டி. கேள்வி எண் 49. காயல்பட்டினம் உள்ள மாவட்டம் டேஷ். பதில் 4 தூத்துக்குடி. கேள்வி எண் 50. காசு, களஞ்சு, பொன் என்பவை எதனை குறிக்கின்றன? 3 தங்க நாணயம். கேள்வி எண் 51. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளமுள்ள தடுப்பு அணையை கட்டியவர் டேஷ். முதலாம் ராஜேந்திரன். கேள்வி எண் 52. காயல்பட்டினத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் டேஷ். வாசப். பதில் 1. கேள்வி எண் 53. காயல் துறைமுக குதிரை வணிகத்தில்
ஒரு குதிரையின் விலை சராசரியாக டேஷ் என வாசப் எழுதுகிறார். பதில் 2, 200 தினார். கேள்வி எண் 54. பின்வருவனவற்றுள் மாலிக் கபூர் எப்பகுதியின் மீது படையெடுத்தார்? 3 மதுரை. 55. சுந்தர பாண்டியன் யாருடைய உதவியை நாடினார்? 1 அலாவுதீன் கில்ஜி. 56. கேள்வி எண் 56. அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை கட்டியுள்ளவர்கள் டேஷ் சோழர்கள். கேள்வி எண் 57. சோழர் நிர்வாக முறையில் வாரிசானவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 3 யுவராஜா. கேள்வி எண் 58. சோழர் நாடுகளில் நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது டேஷ் 2 நாட்டார் என்னும் அமைப்பு. கேள்வி எண் 59. சோழர் காலத்தில் வார்டு என்பது டேஷ் 3 குடும்பு. 60வது கேள்வி. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அமைந்துள்ள மாவட்டம் டேஷ் 2 காஞ்சிபுரம். கேள்வி எண் 61. பனிசை மக்கள் என்போர் டேஷ். 4வது விடை 1 மற்றும் 2 அடிமை சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தவர். கேள்வி எண் 62. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை டேஷ் 2 திருமுறைகள். கேள்வி எண் 63. முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த இளவரசர் டேஷ் 1 விமலாதித்தன். 64வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. கடுங்கோன் 6ஆம் நூற்றாண்டு. ஜடிலபராந்தகா நெடுஞ்சடையன். முதலாம் வரகுணன். திருஞான சம்பந்தர் முதலாம் பராந்தகன். அதிராஜேந்திரன் கடைசி அரசர். விடை 3 திருஞான சம்பந்தர் முதலாம் பராந்தகன். 65வது கேள்வி. பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க. பிரதம மந்திரி மந்திரி, குலசிறையார் தளபதி, மாணிக்க வாசகர் அமைச்சர், மாறன் எய்னன். பதில் 2 குலசிறையார் தளபதி. கேள்வி எண் 66. பின்வருவனவற்றுள் பிற்கால சோழர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. உள்ளாட்சித்துறை எனும் தனி அமைப்பை கொண்டிருந்தனர். வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். பௌத்த மதத்தை பின்பற்றினர். பெரிய கோயில்களை கட்டினர். விடை 3 ஆ, இ மற்றும் இ. உள்ளாட்சித்துறை எனும் தனி அமைப்பை கொண்டிருந்தனர். பௌத்த மதத்தை பின்பற்றினர். பெரிய கோயில்களை கட்டினர். கேள்வி எண் 67. சோழர்களின் கல்வி பணி பற்றிய கீழ்காணும் இவற்றில் எவை சரியானவை? சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜராஜ சோழன் எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை சோழர்கள் கற்றனர். 1048, 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் நிறுவப்பட்டன. இதில் 3வது விடை தான் கரெக்ட். ஆ, இ, இ, அதாவது 1, இ, இ 3ம் கரெக்ட். 68வது கேள்வி. கூற்று. மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் அரேபியர்கள் குடியிருந்தனர். காரணம். கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசர்கள் அயல்நாட்டு வணிகர்களிடம் ஏராளமான மற்றும் அறிவுபூர்வமான கொள்கைகளை பின்பற்றினர். விடை 2 காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி எண் 69. கூற்று. சோழ அரசர்கள் கோயில் கட்டுவதை ஆதரித்தனர். காரணம். சோழ அரசர்கள் கீழடி சைவத்தை பின்பற்றினர். விடை 2 காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி எண் 70. கூற்று. சோழ அரசர்களின் பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. காரணம். நிர்வாக வசதிகளுக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. விடை 4 கூற்றும் காரணமும் சரி. கேள்வி எண் 71. கூற்று. கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் குடியிருப்புகள் உருவாயின.
காரணம் வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமங்களில் அதிக குடியிருப்புகள் உருவாயின. விடை 4 கூற்றும் காரணமும் சரி. கேள்வி எண் 72 கூற்று சோழ அரசு சரியான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. காரணம் நிலவரியை அப்புறப்படுத்துவதற்காக. விடை 3 கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி எண் 73 கூற்று இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்தது. காரணம் பாண்டியர்களிடம் இருந்த யானைப்படை. விடை 3 கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி எண் 24 பொறுத்துக. உத்திரமேரூர் கர்நாடகம், விஜயாலயன் புதுச்சேரி, திருப்புவனை காஞ்சிபுரம், ஐகோல் தஞ்சாவூர். விடை 1. உத்திரமேரூர் காஞ்சிபுரம், விஜயாலயன் தஞ்சாவூர், திருப்புவனை புதுச்சேரி, ஐகோல் கர்நாடகம். 75வது கேள்வி பொறுத்துக. பெரிய புராணம் தூத்துக்குடி, காசு கழஞ்சு பொன் கொற்கை, முத்துக்குளித்தல் இலக்கியம், காயல்பட்டினம் பொற்காசுகள். இதில் 3வது விடை தான் கரெக்டு. பெரிய புராணம் எது? இலக்கியம். காசு கழஞ்சு பொன் எது? பொற்காசுகள். முத்துக்குளித்தல் எங்க? கொற்கையில். காயல்பட்டினம் தூத்துக்குடி. 76வது கேள்வி கீழ்கண்டவனற்றுள் எப்பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சென்றார்? 2 பாண்டிய நாடு. 77 பொறுத்துக. மதுரை உள்நாட்டு வணிகர், கங்கை கொண்ட சோழபுரம் கடல்சார் வணிகர், 5 வண்ணத்தார் சோழர்களின் தலைநகர், மணிகிராமத்தர் பாண்டியர்களின் தலைநகர். இதில் செகண்ட் தான் கரெக்டு. மதுரை பாண்டியர்களின் தலைநகர். 2வது கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். 5 வண்ணத்தார் கடல்சார் வணிகர், மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். கேள்வி எண் 78 பின்வருவனவற்றுள் ராஜேந்திர சோழன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார், தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார், சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார், ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவரது கப்பற்படை பெரிதும் உதவியது. இதில் விடை 4. இவை அனைத்துமே எல்லாமே கரெக்டான பதில். கேள்வி எண் 79 கூற்று யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விடை 2. காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி எண் 80 கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையின் அடிப்படையில் சரியானவை தேர்வு செய்க. நாடு மண்டலம் ஊர் கூற்றம், மண்டலம் நாடு கூற்றம் ஊர், ஊர் நாடு கூற்றம் மண்டலம், கூற்றம் நாடு ஊர் மண்டலம். சரியான விடை மண்டலம், அப்புறம் அது நாடு, அதுக்கடுத்தது நாடு கூற்றமாக பிரிக்கப்பட்டது, கூற்றம் ஊராக பிரிக்கப்பட்டது. அப்போ செகண்ட் தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். கேள்வி எண் 81 பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் டேஷின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும். 1 இடைக்கால பாண்டியர்கள். கேள்வி எண் 82 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். முதலாவது தான் பொருந்தாதது எது? முக்தீஸ்வரர் ஆலயம் தான் பொருந்தாத ஒன்று. தேங்க்யூ.